உணர்வற்ற தன்மை எனும் பாவத்திற்கு அப்பால். கேள்விகள். நமக்கு மற்றவர்கள் மேல் எழும் உணர்ச்சிகளை நம்மை அடக்கி வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் மேல் காட்டாமல் இருப்பது எப்படி? ஏன் மேற்கத்திய உளவியலாளர்கள் இந்த மனதின் சுற்றை அவிழ்க்கும் யுக்தியில் பெருமளவு வெற்றி பெறவில்லை? ஒருவர் தீட்சை பெற்றாலொழிய எந்த முறையும் சக்தியுள்ளதாய் இருக்காது என்பது உண்மையா? அடையாளம் கொள்ளல் ஒன்றே பாவம் எனும்போது ஏன் பல யுக்திகள் அதை பயன்படுத்துகின்றன? மேலும் ஒரு பொருளோடு ஒன்றிவிடச் சொல்கின்றன. நேற்று நீங்கள் பேசிய கடைசி யுக்தி சொல்கிறது. ஆனால் இந்த யுக்தியை எங்கள் கோபம், வெறுப்பு, அது போன்ற மற்றவற்றின் மேல் நடைமுறைப்படுத்தி பார்த்த பொழுது நாங்கள் எங்களது உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்வதாக உணர்கிறோம். மேலும் அது அடக்கிக் கொள்வதால் வரும் குணச்சிக்கலாக மாறிவிடுகிறது. எனவே இந்த மேலே சொன்ன யுக்தியை பயன்படுத்தும் போது எப்படி இந்த அடக்கிக் கொள்வதால் வரும் குணச்சிக்கல் வராமல் தடுத்து கொள்வது என்பதை தயவு கூர்ந்து தெளிவு செய்ய வேண்டும். வெளிப்படுத்துவது மற்றும் அடக்கி வைப்பது ஆகிய இரண்டும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களாகும். அவை முரண்பட்டவை. ஆனால் அடிப்படையில் அவைகளுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. வெளிப்படுத்துவது, அடக்கி வைப்பது ஆகிய இரண்டிலும் அடுத்தவர்தான் மையமாக இருக்கிறார். நான் கோபமாயிருக்கிறேன். நான் கோபத்தை அடக்கிக் கொள்கிறேன். நான் கோபத்தை உனக்கு எதிராக வெளிப்படுத்த போகிறேன். இப்போது நான் கோபத்தை உனக்கு எதிராக அடக்கிக் கொள்கிறேன். ஆனால் வெளிப்படுத்துவதாயிருந்தாலும் அடக்கிக் கொள்வதாயிருந்தாலும் கோபம் உன் மீதுதான் சுமத்தி பார்க்கப்படுகிறது. இந்த யுக்தி அடக்கிக் கொள்வதற்கானது அல்ல. இந்த யுக்தி அடக்கிக் கொள்வது மற்றும் வெளிப்படுத்துவது ஆகிய இரண்டின் அடிப்படை தன்மைகளையே மாற்றுகிறது. இந்த யுக்தி சொல்கிறது, அடுத்தவரின் மீது சுமத்தி பார்க்காதே, நீதான் அதன் பிறப்பிடம், தோற்றுவாய். நீ வெளிப்படுத்தினாலும் அல்லது அடக்கிக் கொண்டாலும் நீயே அதன் தோற்றுவாய். நீ வெளிப்படுத்துவதையோ அல்லது அடக்கிக் கொள்வதையோ இந்த யுக்தி வலியுறுத்துவதில்லை. கோபம் எங்கிருந்து எழுகிறது என்பதை அறிந்து கொள்வதையே வலியுறுத்துகிறது. கோபம், வெறுப்பு அல்லது அன்பு எழுமிடமாயிருக்கின்ற தோற்றுவாய்க்கு மையத்திற்கு நீ செல்ல வேண்டும். நீ அடக்கிக் கொள்ளும்போது நீ மையத்தை நோக்கிச் செல்வதில்லை. மாறாக நீ வெளிப்படுத்துவதுடன் மட்டுமே போராடுகிறாய். கோபம் எனக்கு எழுகிறது. சாதாரணமாக நான் 2 காரியங்கள் செய்யலாம். யாரோ ஒருவர் மேல் வெளிக்காட்டுவது அல்லது அடக்கிக் கொள்வது. ஆனால் இந்த இரண்டிலுமே நான் அடுத்தவரை சார்ந்து நடந்து கொள்கிறேன். மேலும் மேல் மட்டத்திற்கு வந்துவிட்ட கோபத்தை பொறுத்து நடந்து கொள்கிறேன். ஆனால் தோற்றுவாயை பொறுத்து அல்ல. இந்த யுக்தியில் அடுத்தவரை முற்றிலும் மறந்துவிட வேண்டும். உனது சக்தி கோபத்தில் எழுவதைப் பார். மேலும் அது எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறதோ, உனக்குள் அதன் தோற்றுவாய் எதுவோ அதை கண்டுபிடிக்க ஆழமாகச் செல். மேலும் நீ தோற்றுவாயை கண்டுபிடித்த கணமே அதில் மையம் கொண்டவனாய் அங்கேயே இரு. கோபத்துடன் எதுவும் செய்யாதே. இதை நினைவில் கொள். வெளிப்படுத்தும் பொழுது நீ கோபத்துடன் ஏதோ ஒன்றை செய்கிறாய். அடக்கிக் கொள்வதிலும் நீ கோபத்துடன் ஏதோ ஒன்றை செய்கிறாய். கோபத்துடன் எதுவும் செய்யாதே. அதை தொடாதே. அதை வெறும் ஒரு பாதையாக பயன்படுத்து. அதனுடன் அடி ஆழத்திற்கு சென்று அது எங்கிருந்து எழுகிறது என்பதை அறிந்து கொள்வதை மட்டும் செய். மேலும் நீ தோற்றுவாயை கண்டுகொண்ட கணத்திலேயே அங்கு மையம் கொள்வது மிகவும் சுலபமாகிவிடும். உண்மையில் தோற்றுவாயை கண்டுபிடிக்க ஒரு பாதையாக கோபம் பயன்படுத்தப்பட வேண்டும். எந்த உணர்ச்சியையும் பயன்படுத்த முடியும்.
நீ அடக்கிக் கொள்ளும் போது நீ தோற்றுவாயை கண்டுபிடிக்கப் போவதில்லை. நீ மேலே வந்து வெளிப்படுத்த விரும்பும் சக்தியோடு சண்டை போடுகிறாய். உன்னால் அடக்கிக் கொள்ள முடியும். ஆனால் அது விரைவிலோ அல்லது சிறிது கழிந்தோ வெளிப்படுத்தப்பட்டே ஆக வேண்டும். ஏனெனில் மேலே வந்துவிட்ட சக்தியுடன் நீ எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்க முடியாது. அதை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். எனவே நீ அதை அவ்விடம் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அப்பொழுது நீ அதை அல்லது இடம் வெளிப்படுத்துவாய். உன்னை விட வலிமை குறைந்த யாரோ ஒருவரை பார்க்கும் பொழுது நீ அந்த சக்தியை வெளிப்படுத்துவாய். நீ அதை வெளிப்படுத்தாதவரை நீ சுமையாக, இறுக்கமாக, கனமாக, நலம் குன்றியே இருப்பாய். எனவே அது வெளிப்படுத்தப்படும். நீ அதை தொடர்ந்து அடக்கிக் கொண்டிருப்பது முடியாது. எங்கிருந்தாவது அது கசிந்துவிடும். ஏனெனில் அது வெளியேறாதவரை நீ அதை பற்றி இடைவிடாது கவலைப்பட்டும் கொண்டிருப்பாய். எனவே அடக்கிக் கொள்வது என்பது உண்மையில் வெளிப்படுத்தலை தள்ளி போடுவதே. நீ தள்ளி போடுகிறாய், அவ்வளவே. நீ உனது முதலாளியிடம் கோபம் கொள்கிறாய். மேலும் அதை நீ வெளிக்காட்ட முடியாது. அது உனது பொருளாதாரத்திற்கு நல்லதல்ல. நீ அதை அப்படியே அமுக்கிக் கொள்ள வேண்டும். நீ அதை உனது மனைவியின் மேலோ அல்லது உனது குழந்தையின் மேலோ அல்லது வேறு எங்காவதோ உனது வேலைக்காரன் மேலோ வெளிப்படுத்தும் வரை நீ காத்திருக்கிறாய். நீ வீட்டை அடைந்தவுடன் நீ அதை வெளிப்படுத்துவாய். நீ அதற்கான காரணங்களை கண்டுபிடித்துக் கொள்வாய். ஏனெனில் மனிதன் ஒரு காரணம் கண்டுகொள்ளும் மிருகம். அவன் காரணம் சொல்வான். அவன் ஏதாவதொன்றை, மிகவும் ஆல்பமாக ஏதாவதொன்றை கண்டுபிடிப்பான். ஆனால் இப்போது அது மிகவும் அர்த்தமுள்ளதாக மாறிவிடும். ஏனெனில் உன்னை வெளிப்படுத்த ஏதோ ஒன்று கிடைத்துவிடும். அடக்கிக் கொள்வது என்பது ஒத்தி போடுவதை தவிர வேறல்ல. நீ பல மாதங்களுக்கு, வருடங்களுக்கு தள்ளி போடலாம். மேலும் அறிந்தவர்கள் சொல்வார்கள், நீ பல பிறவிகளுக்கு கூட தள்ளி போடலாம். ஆனால் அதை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். இந்த யுக்தி வெளிப்படுத்துவதிலோ அல்லது அடக்கிக் கொள்வதிலோ சிறிது கூட ஈடுபாடு கொண்டதல்ல. இந்த யுக்தி உன்னுடைய சக்தியை, உன்னில் எழும் உணர்ச்சியை உனக்குள் அடி ஆழத்திற்கு செல்ல ஒரு பாதையாக பயன்படுத்துகிறது. உன்னிடம் கோபம் அல்லது வெறுப்பு அல்லது வேறு ஏதாவது உணர்ச்சி எழுவதை திணிக்கும்படியான சூழ்நிலைகளை எப்பொழுதும் குருட்ரிப் உருவாக்குவார். இது அவரால் உண்டாக்கப்படும் ஒரு நிகழ்வாக இருக்கும். என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி நீ அறிய மாட்டாய். குருட்ரிப் தனது சீடர்களுடன் அமர்ந்திருக்கிறார். அப்போது நீ நுழைகிறாய். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ அறியவில்லை. அதே சமயம் அவர்கள் உன்னிடம் கோபத்தை உருவாக்க தயாராயிருக்கின்றனர். அவர்கள் அப்படி நடந்து கொள்வார்கள். யாராவது ஒருவர் ஏதோ ஒன்றை சொல்வார். மேலும் அந்த முழு குழுவும் நீ கோபம் கொண்டு சீரும் அளவிற்கு உன்னை அவமானப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வார்கள். திடீரென கோபம் வந்துவிடும். உனக்கு தீப்பிடித்துக் கொள்ளும். மேலும் அப்போது ஆழமாகச் செல்லலாம். அல்லது நீ வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு புள்ளியை அடையும் பொழுது நீ ஒரு உச்சக்கட்டத்திற்கு வந்துவிட்டாய். நீ வெடிக்கப் போகிறாய் என்ற நிலையை அடையும் பொழுது குருட்ரிப் சொல்வார், உனது கண்களை மூடு. இப்போது உன் கோபத்தை பற்றிய விழிப்புணர்வு கொள். மேலும் உள்நோக்கி திரும்பிப்போ. அப்போதுதான் இந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதை நீ உணர்வாய். உன்னை அவமானப்படுத்துவதில் யாருக்கும் ஆர்வமில்லை. அது ஒரு வெறும் நாடகம், ஒரு உள ரீதியான நாடகம். ஆனால் கோபம் எழுந்துவிட்டது. மேலும் இது ஒரு வெறும் நாடகம்தான் என்பதை நீ அறிய வந்த பின்னும் அந்த சக்தி திடீரென குறைய முடியாது. அதற்கு நேரம் எடுக்கும்.
இப்போது நீ விழுந்து கொண்டிருக்கும் சக்தியோடு சேர்ந்து கீழே தோற்றுவாய்க்கு செல்ல முடியும். இந்த சக்தி அது எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு உன்னை கொண்டு செல்ல உதவும். நீ இப்போது அசலான தோற்றுவாயுடன் தொடர்பு கொள்ள முடியும். மேலும் இது மிகவும் வெற்றிகரமான தியானங்களில் ஒன்றாகும். எந்த ஒரு உணர்ச்சியையாவது எழுப்பு, ஆனால் அதற்கு தேவையில்லை. ஏனெனில் நாள் முழுவதும் உணர்ச்சிகள் எழும்பிய வண்ணமே உள்ளன. எந்த எழும் உணர்ச்சியை வேண்டுமானாலும் தியானத்திற்கு பயன்படுத்து. அப்போது நீ அடுத்தவரை முற்றிலும் மறந்து விடுகிறாய். மேலும் நீ எதையும் அடக்கி வைத்துக் கொள்வதும் இல்லை. நீ மேலே எழுந்த ஏதோ ஒரு உணர்ச்சியுடன் ஆழத்திற்கு செல்கிறாய், அவ்வளவே. எல்லா சக்திகளும் ஒரே மூலத்திலிருந்து தோற்றுவாயிலிருந்தே வருகின்றன. இப்போது பாதை கதகதப்பாய் இருக்கிறது. எனவே நீ திரும்பிச் செல்வதற்கு அந்த பாதையை பயன்படுத்தி கொள்ள முடியும். மேலும் நீ அசலான மூலஸ்தானத்தை அடையும் கணத்திலேயே அந்த சக்தியும் மூலஸ்தானத்தினுள் ஒடுங்கிவிடும். இது அடக்கிக் கொள்வது அல்ல. சக்தி அது தோன்றிய இடத்திற்கே திரும்பச் சென்று விட்டது. நீ உனது உடலின், உனது மனதின், உனது சக்தியின் எஜமானன் ஆகிவிடுகிறாய். நீ குருவாகிவிட்டாய். இப்போது நீ உன்னுடைய சக்தியை சிதறவிட மாட்டாய். உனது சக்தி எப்படி உன்னோடு சேர்ந்து பின்னால் விழுகிறது என்பதை நீ அறிந்து கொண்டு விட்டால் பிறகு எந்த அடக்கி வைத்துக் கொள்வதும் தேவையில்லை, எந்த வெளிப்படுத்தலும் தேவையில்லை. இந்த கணத்தில் என் முன் நீ கோபமாயில்லை. நான் ஏதோ ஒன்றை சொல்கிறேன், நீ கோபமடைந்து விடுகிறாய். எங்கிருந்து இந்த சக்தி வருகிறது? ஒரு கணம் முன்பாக நீ கோபமாக இல்லை, ஆனால் சக்தி உன்னிடம் இருந்தது. இந்த சக்தி மறுபடியும் பின்னால் விழுந்து அதன் தோற்றுவாயை அடைய முடிந்தால் நீயும் மறுபடியும் ஒரு கணத்திற்கு முன்பு இருந்ததைப் போலவே ஆக முடியும். இதை நினைவில் கொள். சக்தி என்பது கோபமோ அன்போ வெறுப்போ அல்ல. சக்தி வெறும் சக்திதான், எந்த குணமுமற்றது. அதே சக்திதான் கோபமாக மாறுகிறது. அதே சக்திதான் பாலுணர்ச்சியாக மாறுகிறது. அதே சக்திதான் அன்பாக மாறுகிறது. அதே சக்திதான் வெறுப்பாக மாறுகிறது. இவையெல்லாம் ஒரே சக்தியின் பல வடிவங்கள். நீ வடிவத்தை கொடுக்கிறாய், உன்னுடைய மனம் வடிவத்தை கொடுக்கிறது. அப்பொழுது அதில் சக்தி நுழைந்து கொள்கிறது. எனவே நினைவு கொள், நீ ஆழமாக நேசித்தால் அப்போது கோபம் கொள்வதற்கு உனக்கு அதிக சக்தி இருக்காது. நீ நேசிக்கவே இல்லை என்றால் அப்போது கோபம் கொள்ள அதிக சக்தி உன்னிடம் இருக்கும். மேலும் நீ கோபம் கொள்வதற்கான சூழ்நிலைகளை கண்டுபிடித்தபடியே இருப்பாய். உனது சக்தி பாலுணர்வில் வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் உனது வன்முறை குறையும். உனது சக்தி பாலுணர்வு மூலமாக வெளிப்படுத்தப்படாவிட்டால் உன்னிடம் வன்முறை அதிகம் இருக்கும். அதனால்தான் இராணுவத்தில் ஒருபோதும் படை வீரர்களுக்கு பாலுணர்வு தொடர்புகள் அனுமதிக்கப்படுவதில்லை. அது அனுமதிக்கப்பட்டால் இராணுவங்கள் சண்டையிடும் திறமையை முற்றிலுமாக இழந்துவிடும். இதனால்தான் எப்பொழுதெல்லாம் ஒரு நாகரீகம் சிகரத்தை எட்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதனால் சண்டையிட முடிவதில்லை. எனவே எப்பொழுதும் அதிக நாகரீகமும் அதிக பண்பாடும் கொண்ட சமுதாயம் குறைந்த நாகரீகம் அடைந்தவற்றால் தோற்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளன எப்பொழுதும். ஏனெனில் ஒரு வளர்ந்த சமுதாயம் அதன் தனி மனிதர்கள் ஒவ்வொருவரின் அனைத்து தேவைகளிலும் பாலுணர்வு உட்பட அக்கறை கொண்டுள்ளது. எனவே ஒரு சமூகம் உண்மையிலேயே வளர்ந்து விடும் பொழுது, செழிப்படைந்து விடும் பொழுது எல்லோருடைய பாலுணர்வு தேவையும் நிறைவடைந்து விடுகிறது. ஆனால் பாலுணர்வு தேவை பூர்த்தியடைந்து விடும்போது உன்னால் சண்டையிட முடியாது. உன்னுடைய பாலுணர்வு தேவை பூர்த்தி அடையாத போது உன்னால் வெகு
வெகு சுலபமாக சண்டையிட முடியும். எனவே நீ அமைதியான உலகத்தை விரும்பினால் பாலுணர்விற்கு அதிக சுதந்திரம் கொடுக்க வேண்டும். நீ போரிடும் சண்டையிடும் உலகத்தை விரும்பினால் அப்போது பாலுணர்வை பாலுணர்வை அடக்கி வை. பாலுணர்வுக்கு எதிரான அணுகுமுறைகளை உருவாக்கு. இது மிகவும் முரண்பாடான விஷயம். துறவிகள் மற்றும் முனிவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் எல்லோரும் ஒரு புறம் அமைதியை பற்றி பேசிக்கொண்டே போகிறார்கள், மறுபுறம் பாலுணர்வுக்கு எதிராக பேசிக்கொண்டே போகிறார்கள். அவர்கள் பாலுணர்வுக்கு எதிரான சூழலை உருவாக்கி கொண்டே போகிறார்கள். அதே சமயம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அமைதி தேவை, போர் வேண்டாம் என்றும் கூறிக்கொண்டே போகிறார்கள். இது மடத்தனமானது. ஹிப்பிக்கள் இவர்களை விட பரவாயில்லை. அவர்களது கோஷம் சரிதான். கலவியில் ஈடுபடு, சண்டையில் ஈடுபடாதே. இது சரியானது. நீ அதிகம் அன்பு செய்வதில் ஈடுபட்டால் உண்மையில் உன்னால் போரில் ஈடுபட முடியாது. இவர்கள் எப்பொழுதும் வன்முறையாளர்களாய், ஒன்றுமில்லாததற்கு எல்லாம் கோபம் அடைபவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கோபமும் வன்முறையும் நிறைந்தவர்களாய் கொப்பளித்துக் கொண்டு வெடிக்க தயாராயிருக்கிறார்கள். அவர்களது முழு சக்தியும் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறது. சக்தி அதன் பிறப்பிடத்தில் மூலஸ்தானத்தில் பின்னோக்கி விழாத வரையில் பிரம்மச்சரியம், உண்மையான பிரம்மச்சரியம் சாத்தியமில்லை. நீ பாலுணர்வை அடக்கிக் கொள்ளலாம், அப்பொழுது அது வன்முறையாக மாறும். பாலுணர்வு சக்தி மையத்தை நோக்கி விழுந்தால் நீ ஒரு குழந்தையைப் போல இருப்பாய். குழந்தைக்கு உன்னை விட அதிகமாக பாலுணர்வு சக்தி இருக்கிறது. ஆனால் அது இன்னும் மூலஸ்தானத்திலேயே இருக்கிறது. அது இன்னும் உடம்பிற்கு வரவில்லை. அது வரும். உடல் தயாரானவுடன், சுரப்பிகள் தயாரானவுடன், உடம்பு பக்குவமடைந்தவுடன் அந்த சக்தி நகர்ந்து வரும். ஏன் ஒரு குழந்தை அவ்வளவு வெகுளியாக தோன்றுகிறது? சக்தி அதன் மூலஸ்தானத்திலேயே இருக்கிறது. அது இன்னும் நகரவில்லை. மறுபடியும் இதுவே நடக்கிறது. ஒருவர் ஞானம் அடையும் போது முழு சக்தியும் மூலஸ்தானத்திற்கு நகர்கிறது. அந்த நபர் குழந்தையை போலாகிவிடுகிறார். ஜீசஸ், குழந்தையைப் போல இருப்பவர்கள் மட்டுமே எனது கடவுள் சாம்ராஜ்யத்தில் நுழைய முடியும் என்று சொன்னதன் அர்த்தம் இதுதான். இதன் அர்த்தம் என்ன? விஞ்ஞான ரீதியாக இதன் அர்த்தம் உனது முழு சக்தியும் அதன் மூலஸ்தானத்திற்கு திரும்பிவிட்டது. நீ வெளிப்படுத்தினால் அது வெளியே போய் விடுகிறது. மேலும் நீ வெளிப்படுத்தும் போது அந்த சக்திக்கு வெளியே செல்லும் பழக்கத்தை, வெளியேறும் பழக்கத்தை உருவாக்குகிறாய். நீ அடக்கி வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த சக்தி மூலஸ்தானத்திற்கும் திரும்பாமல் வெளியேயும் செல்லாமல் அது ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த தொங்கிக் கொண்டிருக்கும் சக்தி ஒரு சுமையாக ஆகிவிடுகிறது. அதனால்தான் நீ உண்மையில் கோபத்தை வெளிப்படுத்தி விட்டால் நீ வீடுபட்டவனாக உணர்கிறாய். நீ பாலுணர்வை அனுபவித்தாலும் நீ வீடுபட்டவனாக உணர்கிறாய். நீ ஏதாவது ஒன்றை உடைத்தால் உன்னுடைய வெறுப்பு வெளியேறுகிறது. அப்போது நீ வீடுபட்டவனாக உணர்கிறாய். ஏன் இந்த வீடுபட்ட உணர்வு வருகிறது? ஏனெனில் தொங்கிக் கொண்டிருக்கும் சக்தி ஒரு சுமையாக, ஒரு கனமாக இருக்கிறது. அது மேகமூட்டத்தைப் போல உனது மனதின் மேல் கவிந்துள்ளது. நீ அதை வெளியே வீச வேண்டும், அல்லது அதன் அசலான மூலஸ்தானத்திற்கு அது திரும்பி போக அனுமதிக்க வேண்டும். இந்த 2 வழிகள் மட்டுமே உள்ளன. அது மூலஸ்தானத்திற்கு திரும்பிச் சென்றால் அது வடிவிழந்து போய்விடும். மூலஸ்தானத்தில் சக்திக்கு எந்த வடிவமும் இல்லை. உதாரணமாக, மின்சாரம் வடிவற்றது. அது ஒரு மின்விசிறிக்குள் புகும் பொழுது அது ஒரு வகை வடிவத்தை எடுக்கிறது. அது மின் விளக்குக்குள் போகும்போது அது மற்றொரு வடிவம் எடுக்கிறது. நீ அதை ஆயிரக்கணக்கான வழிகளில் பயன்படுத்தலாம், ஆனால் அந்த சக்தி ஒன்றுதான்.
அது எதற்குள் நகர்கிறதோ அதன் இயக்கத்தை பொறுத்த வடிவத்தை எடுக்கிறது. கோபம் ஒரு இயந்திர இயக்கம், பாலுணர்வு ஒரு இயந்திர இயக்கம், அன்பு ஒரு இயந்திர இயக்கம், வெறுப்பு ஒரு இயந்திர இயக்கம். சக்தி வெறுப்பின் பாதையில் நகரும் போது அது வெறுப்பாக மாறுகிறது. அதே சக்தி அன்பினுள் நகர்ந்தால் அது அன்பாக மாறுகிறது. மேலும் அது மூலஸ்தானத்திற்கே திரும்பவும் நகர்ந்தால் அது வடிவற்ற சக்தியாக, தூய சக்தியாக ஆகிவிடுகிறது. அது வெறும் சக்தி. அப்பொழுது அது வெகுளித்தன்மையோடு இருக்கிறது. ஏனெனில் வடிவமற்ற தன்மையே பரிபூர்ண வெகுளித்தன்மை. இதனால் தான் புத்தர் அவ்வளவு வெகுளியாக குழந்தையைப் போல தோன்றுகிறார். சக்தி மூலஸ்தானத்திற்கு போய்விட்டது. நீ வெளிப்படுத்தாதே, ஏனெனில் நீ உனது சக்தியை வீணாக்குகிறாய். மேலும் அடுத்தவரும் அவரது சக்தியை வீணாக்க காரணமாகிறாய். அடக்கிக் கொள்ளாதே, ஏனெனில் அப்போது நீ ஒரு தொங்கிக் கொண்டிருப்பதை உருவாக்குகிறாய். மேலும் அதை நீ விடுவித்தே ஆக வேண்டும். அப்பொழுது என்னதான் செய்வது? இந்த யுக்தி சொல்கிறது, எழும்பும் உணர்ச்சியை, அதை நீ எதுவும் செய்யாதே. அந்த உணர்ச்சி பிறந்த இடமான மூலஸ்தானத்திற்கு திரும்பிச் செல். மேலும் எழுந்த உணர்ச்சி சூடாக இருக்கும் பொழுதே, பாதை தெளிவாக உள்ளே பார்க்கும்படி இருக்கும் பொழுதே அதன் வழியே திரும்பிச் செல். எழும் உணர்ச்சிகளை தியானத்திற்கு பயன்படுத்து. அதன் விளைவு அற்புதமானதாக, நம்ப முடியாததாக இருக்கும். மேலும் எப்படி சக்தியை மூலஸ்தானத்தினுள் திரும்பச் சேர்ப்பது என்பதற்கான சாவியை நீ கண்டுபிடித்து விட்டால் உனது நடைமுறை முற்றிலும் மாறுபட்ட தன்மையை பெறும். பிறகு நீ எதையும் சிதறடிக்க மாட்டாய். அப்படி செய்வது மடத்தனமாக தோன்றும். புத்தர் சொல்லியிருக்கிறார், அதாவது நீ யாராவது ஒருவருக்கு எதிராக கோபம் கொள்ளும் பொழுதெல்லாம் நீ அடுத்தவருடைய தவறான செய்கைக்காக உன்னை தண்டித்துக் கொள்கிறாய். அவன் உன்னை அவமானப்படுத்தினான், அது அவன் செயல். ஆனால் அதற்காக நீ கோபம் கொள்வதால் உன்னையே நீ தண்டித்துக் கொள்கிறாய். உனது சக்தியை நீ சிதறடிக்கிறாய். இது மடத்தனம். ஆனால் பிறகு புத்தர், மகாவீரர், ஜீசஸ் இவர்கள் சொல்வதை கேட்ட பிறகு நாம் அடக்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். நாம் நமது சக்தியை அமுக்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். இப்போது நாம் நினைத்துக் கொள்கிறோம், அதாவது கோபம் நல்லதல்ல, கோபப்படுவது மடத்தனமானது. ஆகவே என்ன செய்வது? கோபத்தை அடக்கி வைத்துக்கொள். கோபப்படாதே. நீ சுருங்கிக்கொள், உன்னை மூடிக்கொள். உன்னுடைய கோபத்தோடு சண்டை போட்டு அதை அடக்கிக்கொள். ஆனால் இப்போது எந்த கணமும் வெடிக்கக்கூடிய ஒன்றின் மீது நீ உட்கார்ந்திருக்கிறாய். நீ ஒரு எரிமலை மீது உட்கார்ந்திருக்கிறாய். எந்த கணமும் அது வெடிக்கலாம். நீ சேகரித்து கொண்டே போகிறாய். முழு நாளின் கோபத்தையும் சேகரித்துள்ளாய். முழு மாதத்தின் கோபத்தையும் சேகரித்துள்ளாய். முழு வருடத்தின் கோபத்தையும், மேலும் உனது முழு வாழ்க்கையின் கோபத்தையும், அதன் பிறகு பல பிறவிகளின் கோபத்தையும் சேகரித்துள்ளாய். அது அங்கே இருக்கிறது. அது எந்த கணமும் வெடிக்கலாம். அப்பொழுது நீ உயிர் வாழ்வதற்கு கூட மிகவும் பயம் கொண்டவனாகிறாய். ஏனெனில் எந்த கணமும் ஏதாவது ஒன்று உள்ளே போகலாம். உடனே நீ வெடித்து விடுவாய். நீ பயமடைகிறாய். ஒவ்வொரு கணமும் உள்ளே ஒரு போராட்டமாகிறது. உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், அடக்கிக் கொள்வதை விடவும் வெளிப்படுத்துவது சிறந்தது. ஆனால் மதம் இதை சொல்ல முடியாது. மதம் சொல்கிறது, இரண்டுமே மடத்தனம். வெளிப்படுத்துவதில் நீ அடுத்தவருக்கு கெடுதல் செய்கிறாய், உனக்கும் செய்து கொள்கிறாய். அடக்கி வைத்துக் கொள்வதில் நீ உனக்கு கெடுதல் செய்து கொள்கிறாய். வேறொருவருக்கு வேறு ஏதாவது ஒரு நாள் கெடுதல் செய்வாய். மூலஸ்தானத்தை நோக்கிச் செல். அப்போது சக்தி மூலஸ்தானத்தில் விழுந்து வடிவத்தை இழக்கும். அப்போது நீ கோபமில்லாமலே
மிகவும் சக்தியுள்ளவனாக உணர்வாய். அப்பொழுது நீ சக்தியை உணர்வாய், உயர் சக்தியை. நீ உயர் துடிப்போடு இருப்பாய். நீ எந்த வடிவமும் கொள்ளாமல் சக்தி மிகுந்த ஆழமான வாழ்க்கையை பெறுவாய். உனது முன்னிலையே எவரையும் வசீகரிக்கும். நீ எவரையும் ஆணையிடத் தேவையில்லை. உனது முன்னிலையே போதும். அவர்கள் ஏதோ ஒரு சக்தி பெட்டகம் வந்துள்ளது என்று உணர்வார்கள். ஒருவர் புத்தரிடமோ கிருஷ்ணரிடமோ போகும் பொழுதெல்லாம் திடீரென அவரது சக்தி சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை உணரும். ஏனெனில் அவர்கள் அவ்வளவு சக்தி மிகுந்த தோற்றுவாயாய் சக்தி பெட்டகமாய் இருக்கிறார்கள். நீ அருகில் செல்லும் கணத்திலேயே நீ ஈர்க்கப்படுகிறாய். யாரும் உன்னை ஈர்க்க முயல்வதில்லை. யாரும் எதுவும் முயற்சி செய்வதில்லை. அங்கு ஒன்றின் இருத்தல் இருக்கிறது, அவ்வளவே. யாரோ உன்னை வசியம் செய்துவிட்டதாக நீ உணரலாம். ஆனால் யாரும் வசியப்படுத்துவதில்லை. புத்தர் ஒருவரின் முன்னிலை வடிவமற்றதாக மாறிவிட்ட சக்தியை கொண்டவர். தோற்றுவாய்க்கே திரும்பிவிட்ட சக்தியை கொண்டவர். தனது மூலஸ்தானத்திலேயே மையம் கொண்டுள்ளவர். அவரது முன்னிலையே வசியப்படுத்துவதாயிருக்கிறது. அது காந்த சக்தி உள்ளதாய் மாறுகிறது. புத்தர் ஞானமடைந்தார். அவர் ஞானமடைவதற்கு முன் அவருக்கு 5 சீடர்கள். அவர்கள் தவசிகள். மேலும் புத்தர் அவரே ஒரு மாபெரும் தவசியாக இருந்த பொழுது அவரது உடம்பை பல பல வழிகளில் துன்புறுத்தி கொண்டிருந்த பொழுது இவர்கள் 5வரும் அவரது அசைக்க முடியாத சீடர்கள். பிறகு புத்தர் இது முழுவதும் முற்றிலும் மடத்தனமானது என்று உணர்ந்தார். ஒருவன் தனது உடம்பை கொடுமைப்படுத்திக் கொள்வதால் அவன் தன்னை உணர்ந்து கொள்ள முடியாது. இதை அவர் உணர்ந்தவுடன் அவர் தவசியின் வழிகளை விட்டுவிட்டார். அந்த 5 சீடர்களும் அவரை விட்டு உடனே சென்று விட்டனர். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கீழே விழுந்து விட்டீர்கள். நீங்கள் இனிமேலும் ஒரு தவசி அல்ல. அவர்கள் போய்விட்டனர். புத்தர் ஞானம் அடைந்தவுடன் அவரது மனதில் முதலில் தோன்றியது அந்த 5 சீடர்களை பற்றித்தான். அவர்கள் இவரது சீடர்களாக முன்பு இருந்தவர்கள். எனவே இவர் கண்டிப்பாக அவர்களிடம் போக வேண்டும். அவர் இதை ஒரு கடமையாக உணர்ந்தார். அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் இவர் கண்டடைந்ததை சொல்ல வேண்டும். எனவே அவர் அவர்களை தேடினார். மேலும் அவர் பீகாரில் புத்தகயாவிலிருந்து காசி வரை அவர்களை கண்டுபிடிப்பதற்காகவே பயணம் செய்தார். அவர்கள் சாரநாத்தில் காசியின் ஒரு பகுதியில் இருந்தனர். புத்தர் பிறகு ஒருபோதும் காசிக்கு திரும்பி வரவில்லை. சாரநாத்துக்கு திரும்பி வரவில்லை. ஏனெனில் அவர் அந்த 5 சீடர்களுக்காக மட்டும் அங்கு வந்தார். அவர் சாரநாத்துக்கு வந்தார். அது மாலை நேரம். சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. மேலும் அந்த 5 தவசிகளும் ஒரு குன்றின் மீது உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் புத்தர் வருவதை பார்த்துவிட்டு கூறினார்கள், அந்த விழுந்துவிட்ட கௌதம புத்தர், அந்த பாதை தவறி படுகுழியில் விழுந்துவிட்ட கௌதம சித்தார்த்தா வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நாம் எந்த மரியாதையும் கண்டிப்பாக காட்டக்கூடாது. நாம் அவனுக்கு சாதாரண மரியாதையை கூட தரக்கூடாது. எனவே அவர்கள் கண்களை மூடிக்க கொண்டனர். புத்தர் நெருங்கி வர வர அந்த 5 தவசிகளும் ஒரு மாற்றத்தை, மனம் மாறுவதை உணர ஆரம்பித்தனர். அவர்கள் சங்கடமடைந்தனர். புத்தர் அவர்களை நெருங்கியவுடன் திடீரென 5 பேரும் கண்களை திறந்தனர். புத்தரின் காலடியில் விழுந்து வணங்கினர். புத்தர் கேட்டார், ஆனால் நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு எந்த மரியாதையும் கொடுப்பதில்லை என்று முடிவு செய்தீர்கள். எனவே ஏன் இதை செய்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இதை செய்யவில்லை. இது ஒரு நிகழ்வு. நீங்கள் அடைந்தது என்ன? நீங்கள் ஒரு காந்த சக்தியாக மாறிவிட்டீர்கள். நாங்கள் அதனால் இழுக்கப்பட்டோம், அவ்வளவுதான். நீங்கள் எங்கள்
எங்களிடம் என்ன செய்தீர்கள்? நீங்கள் எங்களை வசியப்படுத்தி விட்டீர்களா? புத்தர் சொன்னார், இல்லை, நான் உங்களிடம் எதுவும் செய்யவில்லை. ஆனால் எனக்குள் ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. எல்லா சக்திகளும் மூலஸ்தானத்தில் விழுந்துவிட்டன. எனவே நான் எங்கு நகர்ந்தாலும் திடீரென அங்கு ஒரு காந்த சக்தியை உணர முடிகிறது. அந்த மனிதன் நல்லவனல்ல, அவன் மக்களை வசியப்படுத்துகிறான். யாரும் வசியப்படுத்துவதில்லை. நீ வசியமடைகிறாய், அது வேறு விஷயம். உனது சக்தி அதன் அசலான தோற்றுவாய்க்குள் திரும்ப விழும்பொழுது நீ ஒரு காந்த சக்தி மையமாக மாறுகிறாய். இந்த யுக்தி இந்த காந்த சக்தி மையத்தை உன்னிடம் உருவாக்கும். இரண்டாவது கேள்வி. நேற்று நீங்கள் மனதின் சுற்றை அவிழ்க்கும் தியான முறை மிகவும் சிறப்பானது என்று கூறினீர்கள். ஆனால் மேற்கே நூற்றுக்கணக்கான பிரைட்டின் வழியினரும் ஜங்கின் வழியினரும் ஆன உளவியலாளர்கள், மனோதத்துவ நிபுணர்கள் இந்த யுக்தியை கடைபிடித்து வருகிறார்கள். ஆனால் மனிதனின் இருப்பு நிலையை உயர்நிலைக்கு மாற்றும் முயற்சியில் அவர்களுக்கு குறிப்பிடத்தகுந்த எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. அவர்கள் அப்படி தோற்று போவதற்கு காரணங்கள் என்ன? பல விஷயங்களை இங்கே குறிப்பிட வேண்டும். 1. மேற்கத்திய உளவியலுக்கு மனிதனின் இருப்பின் மேல், ஜீவனின் மேல் நம்பிக்கை இன்னும் ஏற்படவில்லை. அது மனதை மட்டுமே நம்புகிறது. மேற்கத்திய உளவியலுக்கு இன்னும் மனதை தாண்டி எதுவும் இல்லை. மனதை தாண்டி எதுவும் இல்லை என்றால் அப்பொழுது நீ செய்வது எதுவும் உண்மையில் மனிதனுக்கு உதவப் போவதில்லை. அதிகபட்சமாக அது மனிதன் சாதாரண இயல்போடு சராசரியாக இருக்க உதவலாம். அதிகபட்சம். இந்த சாதாரண இயல்பு என்றால் என்ன? சாதாரண இயல்போடு இருப்பது என்றால் என்ன? சராசரியாக இருப்பது. சராசரி மனிதன் என்று குறிப்பிடப்படுபவனே சாதாரண இயல்போடு இல்லாவிட்டால் அப்போது சாதாரண இயல்போடு இருப்பது என்பதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. நீ கூட்டத்தோடு ஒத்து போகிறாய் என்பதே இதன் அர்த்தமாக இருக்கிறது. எனவே மேற்கத்திய உளவியல் ஒரே ஒரு செயலையே செய்கிறது. ஒருவன் ஒத்துப்போக தவறும் பொழுதெல்லாம் மேற்கத்திய முறைகள் மறுபடியும் கூட்டத்தோடு ஒத்து போகுமாறு அவனை திருத்துகின்றன. கூட்டத்தை ஒருபோதும் எந்த கேள்வியும் கேட்பதில்லை. கூட்டம் சரியாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுவதே இல்லை. கிழக்கத்திய உளவியலில் கூட்டம் முக்கியமல்ல. இந்த வேறுபாட்டை நினைவில் கொள். கிழக்கத்திய உளவியலுக்கு கூட்டம் முக்கியமானதல்ல, சமூகம் முக்கியமானதல்ல. சமூகமே நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எது முக்கியம்? நமக்கு புத்தர் தான் முக்கியம், லட்சியம். நீ புத்தரை போல ஆகவில்லை என்றால் நீ நோய்வாய்ப்பட்டவன். மேற்கத்திய உளவியலுக்கு சமூகமே முக்கியம். ஏனெனில் அங்கு புத்தர் முக்கியத்துவம் பெற முடியாது. அவர்கள் உள்ளிருப்பு, ஜீவன் என்று ஒன்று இருப்பதாகவே நம்புவதில்லை. உள்ளிருப்பு ஒன்று இல்லை எனும் பொழுது ஞானமடைவது என்பதே அங்கிருக்க முடியாது. ஆனால் உள்ளிருப்பு பிரகாசம் அடையும் போது அப்போது அங்கு ஞானமடைவது இருக்கிறது. எனவே மேற்கத்திய உளவியல் உண்மையில் வெறும் சிகிச்சை ரீதியானது, மருந்தின் ஒரு பகுதி மட்டுமே. அது முயற்சி செய்கிறது. அது நீ மறுபடியும் ஒத்து போகும்படியாக மாற உதவுகிறது. ஆனால் அது கடந்து சென்ற நிலை அல்ல. கிழக்கத்திய முயற்சி எப்படி மனதை கடந்து செல்வது என்பதற்கானது. ஏனெனில் நமக்கு மனநோய் என்பதே கிடையாது. இதை நினைவில் வை. நமக்கு மனநோய்கள் என்று எதுவும் கிடையாது. பதிலாக மனமேதான் நோய். மேற்கத்திய உளவியலுக்கு மனம் ஒரு நோய் அல்ல. மனமே நீ. அது ஒரு நோய் அல்ல. மனம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், மனம் நோய்வாய்ப்பட்டும் இருக்கலாம். நமக்கு மனம்தான் நோய். மனம் ஒருபோதும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. நீ மனதை கடந்து செல்லாவிட்டால்
நீ ஒருபோதும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. நீ கூட்டத்தோடு ஒத்துப்போகும் ஒரு வகை நோயுடன் இருக்க முடியும். நீ ஒத்துப்போகாத ஒருவனாக நோயுடன் இருக்க முடியும். ஆனால் நீ ஒருபோதும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. எனவே சாதாரண இயல்பு கொண்ட மனிதன் உண்மையில் ஆரோக்கியமுள்ளவன் அல்ல. அவன் எல்லையை மீறவில்லை. அவன் குறிப்பிட்ட எல்லைக்குள் நோயோடு இருக்கிறான். சாதாரண இயல்புப்படி இல்லாத ஒருவன் என்பவன் எல்லை கடந்து சென்று விட்டவன். மேலும் இந்த இருவருக்கிடையில் உள்ள வேறுபாடு வெறும் டிகிரியில் மட்டுமே, வேறுபாடு அளவில் மட்டுமே, தன்மையில் அல்ல. பைத்தியக்கார விடுதியில் இருக்கும் ஒரு பைத்தியக்காரனுக்கும் உனக்கும் குண ரீதியாக தன்மையில் எந்த வேறுபாடும் கிடையாது. அளவு ரீதியாக மட்டுமே வித்தியாசம். அவன் உன்னை விட சிறிது அதிக பைத்தியமாக இருக்கிறான். நீ குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிறாய். செயல்பாட்டில் நீ தொடர முடியும். அவன் இப்போது செயல்பட முடியாது. அவன் உன்னை தாண்டி அதிகம் சென்று விட்டான். அவன் முத்திப்போன ஆள் வேறு ஒன்றுமில்லை. நீயும் அதே பாதையில் தான் நடந்து கொண்டிருக்கிறாய். அவன் போய் சேர்ந்து விட்டான். மேற்கத்திய உளவியல் அவனை திரும்பவும் அந்த கூட்டத்திற்கு, அந்த மந்தைக்கு, அந்த தொகுப்புக்கு கொண்டு வந்து சேர்க்க முயற்சிக்கிறது. அது அவனை சாதாரண இயல்புக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது. இது நல்லது. இது நடக்கும் வரை இது நல்லதுதான். ஆனால் நமக்கு ஒருவர் மனதை கடந்து செல்லும் வரை அவன் பைத்தியம்தான். ஏனெனில் நமக்கு மனமே பைத்தியகாரத்தனம். எனவே நாம் மனதின் சுற்றை அவிழ்க்க முயற்சிப்பது அதை தாண்டியுள்ளதை தெரிந்து கொள்வதற்காக. அவர்களும் இதே முறையை முயற்சிக்கிறார்கள். ஆனால் மனதை ஒத்துப்போகச் செய்வதற்காக. ஏனெனில் அதை தாண்டிய ஏதும் அவர்களுக்கு இல்லை. மேலும் இதை நினைவில் கொள். நீ உன்னை கடந்து செல்ல முடியவில்லை என்றால் மதிப்பு மிக்கது எதுவும் நிகழாது. நீ உன்னை கடந்துள்ள ஏதோ ஒன்றை அடைய முடியவில்லை என்றால் வாழ்க்கை அர்த்தமற்றது. மற்ற சில விஷயங்களும் கூட. பிரைட்டிற்கும் அவரது வழியினருக்கும் மனிதன் உண்மையில் மகிழ்ச்சியாயிருக்க முடியாதவன். அவர்களை பொறுத்தவரை மனிதன் என்னும் இருப்பே மகிழ்ச்சியாயிருக்க முடியாத ஒன்று. நீ துன்பமில்லாமல் இருந்தால் அதுவே முடியக்கூடியது. நினைவில் கொள். நீ துன்பமில்லாமல் இருந்தால் திருப்தி கொள் போதும். நீ மகிழ்ச்சியாயிருக்க முடியாது. ஏனெனில் பிரைட்டின் உளவியல் சொல்கிறது, அதாவது மகிழ்ச்சி அது அனிச்சையாக உனது கட்டுப்பாடு இல்லாமல் உயிர் வாழ்வதில் தான் இருக்கிறது. ஆனால் மனிதனால் அப்படி வாழ முடியாது. காரண அறிவு தொடர்ந்து இடையூறு செய்து கொண்டே இருக்கும். நீ உனது காரண அறிவை இழந்து ஒரு விலங்கை போல மாறிவிட்டால் அப்போது உன்னால் ஆனந்தமாக இருக்க முடியும். ஆனால் அப்போது ஆனந்தமாய் இருக்கிறோம் என்ற விழிப்புணர்வு உனக்கு இருக்காது. அவர்களை பொறுத்தவரை இது ஒரு முரண்பாடு. நீ கீழ் நோக்கி விழுந்து ஒரு விலங்காக மாறிவிட்டால் நீ ஆனந்தமாய் இருப்பாய். ஆனால் நீ விழிப்புணர்வோடு இருக்க மாட்டாய். நீ விழிப்புணர்வோடு இருக்க முயற்சித்தால் உன்னால் ஆனந்தமாயிருக்க முடியாது. ஏனெனில் அப்போது நீ ஒரு விலங்கை போல ஆக முடியாது. காரண அறிவு எல்லாவற்றிலும் குறுக்கிட்டு கொண்டே இருக்கும். மனிதனால் காரண அறிவை இழக்க முடியாது. அதே சமயம் மனிதனால் காரண அறிவோடு ஆனந்தமாக வாழவும் முடியாது. இதுதான் பிரச்சனை. எனவே பிரைடை பொறுத்தவரை நீ ஆனந்தமாய் இருக்க முடியாது. அதிகபட்சமாக நீ புத்திசாலியாய் இருந்தால் நீ துன்பப்படாத அளவிற்கு உனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். இது மிகவும் எதிரடையான அணுகுமுறை. கிழக்கத்திய உளவியலுக்கு அல்லது ஆன்மீகத்துக்கு அல்லது மதத்துக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும் குறிக்கோள் உள்ளது. நீ ஆனந்தமாய் இருக்க முடியும். ஆனந்தமாய் மட்டுமல்ல, நீ பேரானந்தமாய் இருக்க முடியும். மேலும் கிழக்கத்திய உளவியல் சொல்கிறது, நீ
ஆனந்தமற்று இருப்பதை உணர முடிந்தால் அது உன்னால் ஆனந்தமாய் இருக்க முடியும் என்ற உனது ஆற்றலையே காட்டுகிறது. இல்லாவிட்டால் உன்னால் ஆனந்தமற்று இருப்பதையும் உணர முடியாமல் போக வேண்டும். ஒரு மனிதனால் அவனது கண்கள் மூலமாக இருட்டை பார்க்க முடிகிறது என்றால், இருட்டை பார்க்க முடியும் ஒருவனால் ஒளியையும் பார்க்க முடியும். நினைவில் கொள், குருடான மனிதன் இருட்டையும் பார்க்க முடியாது. குருடான மனிதன் இருளில் வாழ்வதாக நீ நினைத்து கொண்டிருக்கலாம். அதை முற்றிலும் மறந்துவிடு. அவர்களால் இருட்டை பார்க்க முடியாது. ஏனெனில் இருட்டை பார்ப்பதற்கு கூட கண்கள் தேவை. நீ ஆனந்தமற்று இருப்பதை உணர்கிறாய் என்றால் உனக்கு கண்கள் இருக்கிறது. நீ ஆனந்தமற்றதை உணர முடிந்தால் உன்னால் ஆனந்தத்தையும் உணர முடியும். உண்மையில் நீ ஆனந்தத்தை உணரவில்லை என்றால் ஆனந்தமற்றதை உணர எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அவை எதிரெதிர் துருவங்கள். உனக்கு முழு ஆனந்தத்தோடு இருக்கும் திறன் இருக்கிறது. அப்படி என்றால் அங்கு மனம் இருக்க முடியாது. இந்த விதமாக எடுத்துக்கொள். நீ கீழ் நோக்கி விழுந்து வெறும் உடலாக மட்டும் மாறிவிட்டால் நீ ஆனந்தத்தில் இருப்பாய். பிரைட்டும் இதை ஏற்றுக்கொள்கிறார். நீ உனது காரண அறிவை முற்றிலும் மறந்து கீழ் நோக்கி விழுந்து விட்டால், நீ ஒரு விலங்கை போல ஒரு உடலாக மட்டும் மாறிவிட்டால் நீ ஆனந்தமாக இருப்பாய். ஆனால் நீ அதை அறிய மாட்டாய். மனத்தோடு நீ அதை அறிய முடியும். ஆனால் அப்போது உன்னால் ஆனந்தமாய் இருக்க முடியாது. ஏனெனில் மனம் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். உடல் ஆனந்தமாய் இருக்க முடியும், ஆனால் மனம் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். மற்றொரு சாத்தியக்கூறு உள்ளது. அதையே கிழக்கு செயல்படுத்தியது. அது கடந்து செல்வது. பிரைடு சொல்கிறார், அதாவது நீ கீழ் நோக்கி விழுந்து ஒரு விலங்காக மாறினால் நீ ஆனந்தமாக இருப்பாய். ஆனால் உன்னால் அதை அறிய முடியாது. நீ மனத்தோடு இருந்தால் நீ அறியலாம். ஆனால் நீ ஆனந்தமாக இருக்க முடியாது. கிழக்கத்திய தேடல் சொல்கிறது, அதாவது நீ மனதை கடந்து போனால் நீ ஆனந்தமாக இருக்கலாம். அதோடு அதை உணரவும் செய்யலாம். இதுதான் மூன்றாவது புள்ளி, கடந்த நிலையில் இருப்பது. எனவே இவையே 3 புள்ளிகள். மனிதன் நடுவில் இருக்கிறான். அவனுக்கு கீழே விலங்கு இருக்கிறது. காட்டிற்கு சென்று விலங்குகளை பார். அவை ஆனந்தமாய் இருப்பதை அவை உணராமல் இருக்கலாம். ஆனால் அவை ஆனந்தமாய் இருப்பதை நீ உணர்வாய். காலை வேளையில் கடற்கரைக்கு செல் அல்லது காலை வேளையில் தோட்டத்திற்கு செல். அங்கு பறவைகளின் கானத்தை கேள். அவைகளுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ அவைகள் ஆனந்தமாயிருப்பதை உணர்வாய். நீ ஒருபோதும் இதை போல பாடியது கிடையாது. அவற்றின் கண்களின் உள்ளே ஆழமாக பார். அவை வெகுளியாக எதனாலும் மூடப்படாமல் இருக்கிறது. அவை ஆனந்தமாய் உள்ளன. ஆனால் நீ ஆனந்தமில்லாமல் இருக்கிறாய். கீழ் நோக்கி விழுந்து வெறும் உடம்பு மட்டுமாக ஆகிவிடு. அப்பொழுது நீ ஆனந்தமாக இருப்பாய். அல்லது கடந்து சென்று ஆன்மாவாக அல்லது உயிரிருப்பாக மாறிவிடு. நீ ஆனந்தமாக இருப்பாய். ஆனால் நடுவில் எப்பொழுதும் நீ இறுக்கமாகவே இருப்பாய். ஏனெனில் உண்மையில் மனம் ஒரு முடிவல்ல. அது 2 உண்மைகளுக்கு இடையில் நீண்டு கிடக்கும் கயிறு, அதாவது உடலுக்கும் ஆன்மாவிற்கும். எனவே நீ கயிற்றின் மேல் ஒரு கழை கூத்தாடியைப் போல கயிற்றின் மேல் நடப்பவனாக இருக்கிறாய். கயிற்றின் மேல் நடப்பவன் லகுவாக இருக்க முடியாது. அவன் திரும்பி போக வேண்டும் அல்லது முன்னால் போக வேண்டும். ஆனால் அவன் கயிற்றின் மேலேயே இருக்க முடியாது. அவன் பின்னோக்கி செல்லலாம் அல்லது அவன் முன்னோக்கி கடந்து செல்லலாம். மனம் ஒரு கயிறு. மேலும் மனத்தோடு வாழ்வது என்பது கயிற்றின் மேல் நடப்பது போன்றது. நீ கண்டிப்பாக சமநிலையற்று சங்கடத்திலேயே இருப்பாய். ஒவ்வொரு கணமும்
வேதனையும் பதட்டமும் தான். மனதின் வாழ்வு இறுக்கமானது. அதனால்தான் மேற்கத்திய உளவியல் உன்னை சாதாரணமானவனாக ஆக்குவதில் வெற்றி அடைகிறது. ஆனால் உன்னை தன்னை அறிந்த மனிதனாக ஆக்குவதில் தோல்வி அடைகிறது. ஆனால் புதிய பாதைகள் பிறந்துள்ளன. மக்கள் சிந்திக்கின்றனர். மேலும் கிழக்கு மேற்கை மிக ஆழமாக இப்போது ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இதுவே கிழக்கு வெற்றி கொள்ளும் வழியாகும். மேற்கு கிழக்கை வெற்றி கொண்டது. அவர்களது வழி மிகவும் மேலோட்டமானது. கிழக்கிற்கு அதற்கே சொந்தமான வெற்றி கொள்ளும் வழிகள் உள்ளன. மிக நுட்பமான வழிகள், மௌனமான வழிகள். இப்போது கிழக்கு மேற்கத்திய மனத்தை ஆழமாக ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. எந்த வன்முறையும் இல்லாமல், வெளியே தெரியும் எந்த பூசலும் இல்லாமல் கிழக்கு வெகு ஆழமாக மேற்கை ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. விரைவிலோ அல்லது தாமதமாகவோ மேற்கத்திய உளவியல் உயர்நிலைக்கு கடந்து செல்வது குறித்து, மனதை கடந்து செல்வது குறித்து கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டாக வேண்டும். மனதின் பின்னலை அவிழ்ப்பது 2 விதமாகவும் உதவ முடியும். நீ ஒரு சாதாரண மனதை உருவாக்க முயற்சி செய்தால் அதற்கும் அது உதவும். ஆனால் அப்போது உன்னுடைய குறிக்கோள் கடந்து செல்லுதல் அல்ல. உன்னுடைய குறிக்கோள் கடந்து செல்லுதலாக இருந்தால் அப்போது இது உதவும். இந்த எல்லா யுக்திகளையும் சாதாரண மன அமைதிக்கும் பயன்படுத்தலாம். மேலும் இந்த எல்லா யுக்திகளையும் மனதை சாராத உண்மையான மௌனத்தை அடைவதற்கும் பயன்படுத்தலாம். 2 விதமான மௌனங்கள் உள்ளன. மனதை சேர்ந்தது 1. இதில் மனம் மௌனமாக இருக்கும். மற்றொரு மௌனம் மனம் இல்லாமல் போய்விடும்போது. மனம் இல்லாமல் போய்விடும்போது ஏற்படும் மௌனம் மன அமைதிக்கு முற்றிலும் மாறுபட்டது. மன அமைதியில் மனம் அங்கே இருக்கிறது. மிகவும் பைத்தியமாய் இல்லை, அவ்வளவுதான். பைத்தியக்காரத்தனம் குறைவாக இருக்கிறது, அவ்வளவுதான். மேற்கத்திய உளவியல் பௌதீகம் தாண்டியதாக கண்டிப்பாக மாற வேண்டும். அப்போது மட்டுமே மனிதன் கடந்து செல்ல முடியும். அது ஒரு தத்துவமாகவும் கண்டிப்பாக மாற வேண்டும். மேலும் இறுதியில் அது கண்டிப்பாக மதமாக மாற வேண்டும். அப்பொழுது மட்டுமே மனிதன் கடந்த நிலைக்கு செல்வதற்கு அது உதவ முடியும். 3வது கேள்வி. நீங்கள் பல தியான முறைகளை எங்களுக்கு விளக்கி கொண்டு வருகிறீர்கள். ஆனால் ஒரு முறையில் ஒருவன் தீட்சை பெறாவிட்டால் அந்த முறை முழு சக்தி உள்ளதாக இருக்காது என்பது உண்மை அல்லவா? ஒரு முறையில் நீ தீட்சை பெறும்போது அதன் தன்மையில் மாறுபாடு ஏற்படுகிறது. நான் முறைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ அவைகளை பயன்படுத்த முடியும். நீ அதன் பின்னால் உள்ள விஞ்ஞான தத்துவத்தையும் வழியையும் செயல்படும் வழியையும் ஒரு முறை அறிந்துவிட்டால் நீ அதை பயன்படுத்தலாம். ஆனால் தீட்சை அதன் தன்மையில் மாற்றத்தை உருவாக்குகிறது. நான் உன்னை ஒரு குறிப்பிட்ட முறையில் செல்வதற்காக தீட்சை அளித்தால் அது மாறுபட்டதாய் இருக்கும். ஏனெனில் தீட்சை கொடுப்பதில் பல விஷயங்கள் அடங்கியுள்ளன. நான் ஒரு முறையை பற்றி பேசும்போது நான் அதை உனக்கு விளக்குகிறேன். நீ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். முறை உனக்கு விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது உனக்கு பொருந்துமா அல்லது பொருந்தாதா? அது உன்மேல் எப்படி வேலை செய்யும்? நீ எந்த வகையைச் சேர்ந்த மனிதன் என்பதெல்லாம் ஆலோசிக்கப்படவில்லை. அதற்கு சாத்தியமில்லை. தீட்சையில் யுக்தியை விட நீ அதிக முக்கியத்துவம் பெறுகிறாய். குரு உனக்கு தீட்சை கொடுக்கும்போது அவர் உன்னை ஆழ்ந்து கவனிக்கிறார். நீ எந்த வகையானவன் என்று அவர் கண்டுபிடிக்கிறார். உனது முற்பிறவிகளில் நீ எவ்வளவு தூரம் வேலை செய்திருக்கிறாய் என்று அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த கணத்தில் நீ அவர் முறையை தேர்ந்தெடுக்கிறார். இது தனி ஒருவருக்காக மேற்கொள்ளும் அணுகுமுறை. இங்கு முறை முக்கியம் அல்ல, நீ முக்கியம்.
நீ பரிசீலிக்கப்படுகிறாய், கவனிக்கப்படுகிறாய், அலசப்படுகிறாய். உனது முற்பிறவிகள், உனது உணர்வு நிலை, உனது மனம், உனது உடல் இவை துண்டு துண்டாக உள்ளன. நீ எங்கு இருக்கிறாய் என்று ஆழமாக குருவால் உணரப்படுகிறாய். ஏனெனில் அந்த புள்ளியிலிருந்தே பயணம் துவங்குகிறது. நீ இந்த கணத்தில் இருக்கும் புள்ளியிலிருந்து எல்லா முறைகளும் பொருந்தாது. பிறகு குரு ஒரு குறிப்பிட்ட முறையை உனக்கு தேர்ந்து எடுக்கிறார். மேலும் இந்த குறிப்பிட்ட முறை உனக்காக மாற்றப்பட வேண்டும் என்று உணர்ந்தால் அந்த நுண்ணிய மாற்றங்களை அல்லது சில சேர்க்கப்பட வேண்டி வரலாம். அவர் சேர்க்கிறார், அவர் நீக்குகிறார், அவர் அந்த முறையை உனக்கு பொருத்தமாக மாற்றுகிறார். அதன் பிறகு அவர் தீட்சை கொடுக்கிறார். அப்போது அவர் உனக்கு யுக்தியை கொடுக்கிறார். இதனால்தான் ஒரு முறையில் உனக்கு தீட்சை கொடுக்கப்படும் பொழுது நீ அதை பற்றி பேசக்கூடாது என்று வலியுறுத்தப்படுகிறது. அது இரகசியமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உனக்கு மட்டுமே பொருந்துவது. நீ அதை வேறு யாரோ ஒருவரிடம் கூறினால் அது உதவாமல் போகலாம் அல்லது அது கெடுதலை கூட ஏற்படுத்தலாம். அது இரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டும். நீ அடையும் வரை. மேலும் உனது குரு இப்போது நீ மற்றவர்களுக்கு தீட்சை கொடுக்கலாம் என்று சொல்லும் வரை அதை பற்றி சிறிது கூட பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. உனது கணவனிடம் அல்லது மனைவியிடம் அல்லது நண்பனிடம் கூட சொல்லக்கூடாது. அது பரிபூரண இரகசியமாய் இருக்க வேண்டும். ஏனெனில் அது ஆபத்தானது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது தேர்ந்து எடுக்கப்பட்டு உனக்காக மாற்றப்பட்டுள்ளது. அது உனக்கு வேலை செய்யும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள வேறு எந்த தனி நபருக்கும் அது பொருந்தாது. உண்மையில் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்கென்று ஒரு தனி முறை தேவை என்ற அளவிற்கு தனித்தன்மை பெற்றவன். மேலும் ஒரு யுக்தியில் மிகச் சிறிய மாற்றம் செய்தால் அது பொருத்தமானதாக மாறிவிட முடியும். நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த 112 வழிமுறைகளும் பொதுவான வழிமுறைகள். இவை 112 பொது வழிகள். பயன்படுத்தப்பட்டு வருகின்ற எல்லா முறைகளும் இவற்றில் அடங்கும். இது ஒரு பொதுவான வடிவம். எனவே நீ இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நீ முயற்சிக்க முடியும் ஏதாவது ஒன்று உனக்கு பொருந்தினால் நீ தொடாந்து போகலாம். ஆனால் இது அந்த முறையில் தீட்சை பெறுவது அல்ல. தீட்சை பெறுவது தனிப்பட்ட சொந்த விஷயம். அது குருவிற்கும் சீடனுக்கும் இடையேயானது. அது இரகசியமாக கொடுக்கப்படும் ஒன்று. மேலும் மற்ற பல விஷயங்களும் தீட்சையில் அடங்கியுள்ளன. குரு உனது உணர்வற்ற நிலையின் ஆழத்திற்கு செல்லக்கூடிய சரியான கணத்தை தேர்ந்தெடுத்து அப்பொழுது வழிமுறையை உனக்கு கொடுக்கிறார். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உனது உணர்வு உள்ள மனம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் மறந்து விடுவீர்கள். நான் 112 வழிமுறைகளை பற்றியும் பேசி முடிக்கும் பொழுது நீ அவற்றின் பெயர்களை கூட திரும்பச் சொல்ல முடியாது. நீ பலவற்றை முற்றிலும் மறந்து விடுவாய். நீ சிலவற்றை நினைவில் வைத்திருப்பாய். மேலும் அப்போது நீ ஒன்றோடொன்று கலந்து குழப்பம் கொண்டவனாய் இருப்பாய். உனக்கு எது எதுவென்று தெரியாது. குரு உனது உணர்வற்ற நிலை திறந்திருக்கும் சரியான கணத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது உனக்கு அந்த வழிமுறையை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அது உணர்வற்ற நிலையின் அடி ஆழத்திற்கு செல்கிறது. எனவே பல நேரங்களில் உன் உறக்கத்தில் தீட்சை கொடுக்கப்படுகிறது. நீ உணர்வோடு இருக்கும் பொழுது அல்ல. பல நேரங்களில் நீ ஆழமான வசிய மயக்கத்தில் இருக்கும் பொழுது தீட்சை கொடுக்கப்படுகிறது. உனது உணர்வுள்ள மனம் முற்றிலும் உறக்கத்திலும் உனது உணர்வற்ற மனம் திறந்திருக்கும் பொழுதும் கொடுக்கப்படுகிறது. இதனால் தான் தீட்சை பெறுவதற்கு சரணாகதி மிக முக்கியமாக தேவைப்படுகிறது.
நீ சரணாகதி அடையாவிட்டால் தீட்சை கொடுக்க முடியாது. ஏனெனில் நீ சரணாகதி அடையாவிட்டால் உனது உணர்வுள்ள மனம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக காத்து நிற்கிறது. நீ சரணாகதி அடையும் பொழுது உனது உணர்வற்ற மனத்திடம் குரு நேரடியாக தொடர்பு கொள்ள முடிகிறது. சரியான நேரத்தை கணிக்க வேண்டும். மேலும் உன்னை தீட்சை பெற தகுந்தவனாக தயார் செய்ய வேண்டும். உன்னை தயார் செய்ய பல மாதங்கள் ஆகலாம். அங்கு சரியான உணவு, சரியான உறக்கம் ஆகியவை வேண்டும். மேலும் எல்லாமும் ஒரு அமைதியான புள்ளிக்கு வர வேண்டும். அப்போது மட்டுமே உனக்கு தீட்சை கொடுக்க முடியும். எனவே தீட்சை அளிப்பது ஒரு நீண்ட தொடர் செயல், ஒரு தனி மனித தொடர் செயல். ஒருவர் முற்றிலும் சரணாகதி அடைய தயாராகாத வரை தீட்சை சாத்தியமில்லை. எனவே நான் உனக்கு இந்த வழிமுறைகளுக்கான தீட்சை அளிப்பதை செய்யவில்லை. நான் இந்த முறைகளை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். யாராவது ஒருவர் எந்த வழிமுறையாவது அவருக்கு பொருந்தும் என்று ஆழமாக நினைத்தால், மேலும் அவர் அந்த வழிமுறைக்கு தீட்சை பெற வேண்டும் என்று உணர்ந்தால், நான் அவருக்கு அந்த வழிமுறையில் தீட்சை கொடுக்க முடியும். ஆனால் அப்போது அது ஒரு நீண்ட செயல்முறையாக இருக்கும். அப்போது உனது தனிமனித தன்மை முற்றிலுமாக அறியப்பட வேண்டும். நீ முற்றிலும் நிர்வாணமாக, எதுவும் மறைக்கப்படாதவனாக ஆக வேண்டும். அதன் பிறகு அது மிகவும் எளிது. ஏனெனில் சரியான கணத்தில் சரியான வழிமுறை சரியான நபருக்கு கொடுக்கப்பட்டால் அது உடனே வேலை செய்யும். சில நேரங்களில் இது நிகழ்கிறது. அதாவது சீடனுக்கு தீட்சை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே சீடன் ஞானம் அடைந்து விடுகிறான். வெறும் தீட்சையை ஞானம் அடைதலாக ஆகிவிடுகிறது. குருவினால் தனியாக ஒருவருக்கு மட்டும் அது கொடுக்கப்படும் பொழுது அந்த வழிமுறை உயிர் பெறுகிறது. இப்பொழுது நான் செய்வது எதுவும் தீட்சை கொடுப்பது அல்ல. இதை நினைவில் கொள். 112 வழிமுறைகளையும் திரும்ப கொண்டு வருவதற்காக, அவைகளை அறியச் செய்வதற்காக மேற்கொண்டுள்ள விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறைதான் இது. யாராவது ஒருவர் ஈடுபாடு கொண்டால் அவர் தீட்சை பெற முடியும். மேலும் நீ உண்மையிலேயே ஈடுபாடு கொள்ளும் பொழுது நீ தீட்சை பெற விரும்புவாய். ஏனெனில் ஒரு வழிமுறையில் தனியாக முயற்சி செய்வது என்பது மிக நீண்ட கால விஷயம். அது பல வருடங்கள் எடுக்கலாம், பல பிறவிகள் எடுக்கலாம். மேலும் மிக நீண்ட காலத்திற்குள் அதை விடாமல் முயற்சி செய்ய உன்னால் முடியாமல் போகலாம். தீட்சை பெறுவதன் மூலம் அது மிக சுலபமாகிறது. மேலும் அப்போது அந்த வழிமுறை உனக்குள் செலுத்தப்படுகிறது. பிறகு அந்த முறையின் மூலம் குரு உனக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். தீட்சை குருவுடன் கொள்ளும் உயிர் உள்ள உறவு, மேலும் ஒரு நீண்ட கால உறவு, மேலும் ஆழமாகச் செல்வது. அது உன்னை மாற்றுகிறது, உன்னை நிலைமாற்றம் செய்கிறது. அடையாளம் கொள்வதே ஒரே பாவச் செயல் என்று ஜார்ஜ் குருட்ஜிப் சொல்லியிருப்பதாக நீங்கள் கூறினீர்கள். ஆனால் பல யுக்திகளில் இந்த அடையாளம் கொள்ளும் செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது. அவை சொல்கின்றன, உதாரணமாக, அன்பிற்குரியவருடன் ஒன்றாகிவிடு, ரோஜா பூவுடன் ஒன்றிவிடு, அல்லது குருவுடன் ஒன்றிவிடு. மேலும் அதோடு அடுத்தவராக மாறி அவரை உணர்ந்து கொள்வது என்பது ஒரு ஆன்மீக மற்றும் தியானத்தன்மையாகவே கருதப்படுகிறது. எனவே ஜார்ஜ் குருட்ஜிப் சொல்லியிருப்பது முழு உண்மை அல்ல, ஒரு சில குறிப்பிட்ட யுக்திகளுக்கு மட்டுமே பொருந்துவது என்றே தோன்றுகிறது. அப்படியல்ல, அது அரைகுறை உண்மை அல்ல, அது முழுதும் உண்மை. ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டும், அடையாளம் கொள்வது உணர்வற்ற நிலை. ஆனால் அதை நீ தியான யுக்தியில் பயன்படுத்தும் போது அதை உணர்வோடு செய்கிறாய். உதாரணமாக, உனது பெயர் ராம். யாரோ ஒருவர் ராமை அவமானப்படுத்துகிறார். உடனே நீ அவமானத்தை உணர்கிறாய். ஏனெனில்
நீ ராம் என்ற பெயரோடு அடையாளம் கொண்டிருக்கிறாய். ஆனால் இது உணர்வோடு கூடிய செயல் அல்ல. உனக்கு இது உணர்வற்றது. உனது மனம் நான் ராம் என்று அழைக்கப்படுகிறேன். பார்க்க போனால் நான் ராம் அல்ல, அது எனது பெயர் மட்டுமே. மேலும் எல்லோரும் பெயரின்றியே பிறக்கிறார்கள். இந்த பெயர் மற்றவர்களால் வைக்கப்பட்டது. இது வெறும் குறியீடு. இந்த மனிதன் என்னுடைய குறியீடாக இருக்கும் பெயரையே அவமானப்படுத்துகிறான். எனவே இதற்காக நான் கோபப்பட வேண்டுமா அல்லது வேண்டாமா என்றெல்லாம் கேட்டு கொண்டிருப்பதில்லை. நீ ஒருபோதும் இப்படி இந்த விதமாக பகுத்தாராய முடியாது. நீ இந்த விதமாக பகுத்தாராய்ந்தால் நீ கோபம் கொள்ளவே முடியாது. திடீரென யாரோ ஒருவர் ராமை அவமானப்படுத்துகிறார். உடனே நீ அவமானப்படுகிறாய். ஆனால் பெயர் வெறும் குறியீடுதான். இந்த அடையாளம் கொள்ளல் உணர்வற்றது. இது உணர்வுள்ளது அல்ல. நீ ஒரு ரோஜா பூவுடன் ஒன்றிவிட அடையாளம் கொள்ள முயற்சிக்கும் போது அது ஒரு உணர்வோடு கூடிய முயற்சி. நீ ரோஜா பூவுடன் அடையாளம் கொண்டிருப்பதில்லை. நீ ரோஜாவுடன் உன்னை அடையாளம் கொள்ள முயற்சிக்கிறாய். மேலும் நீ உன்னை மறந்துவிட முயற்சிக்கிறாய். நீ ரோஜாவுடன் ஒன்றிவிட முயற்சிக்கிறாய். மேலும் நீ ஆழமான உணர்வோடு இருக்கிறாய். முழு செயல்பாட்டையும் உணர்ந்திருக்கிறாய். நீ இதை செய்கிறாய். உணர்வோடு அடையாளம் கொள்ளும் போது அது தியானமாகிறது. மேலும் நீ எந்த ஒரு யுக்தியையும் உணர்வற்ற நிலையில் செய்தால் அது தியானமல்ல. நினைவில் கொள். நீ உனது பிரார்த்தனையை காலையிலும் இரவிலும் உணர்வற்று செய்து கொண்டே இருக்கலாம், வெறும் ஒரு வழக்கமான விஷயமாக. அதை செய்யும் பொழுது நீ என்ன செய்கிறாய் என்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறாய். பிரார்த்தனையில் என்ன சொற்களை நீ சொல்கிறாய் என்ற உணர்வு உனக்கு சிறிது கூட இருக்காது. நீ ஒரு கிளியைப் போல அவைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இது தியானம் அல்ல. மேலும் நீ உணர்வோடு குளித்தால் குளிப்பது கூட தியானம்தான். எனவே இதை நினைவில் கொள். உணர்வோடு கவனமாயிருந்து முழு விழிப்புணர்வோடு செய்வது எதுவாயிருந்தாலும் அது தியானமாக மாறிவிடுகிறது. உணர்வோடு முழு உணர்வோடு இருக்கையில் நீ யாரையாவது கொன்றால் கூட அது தியானத்தன்மை கொண்டதே. இதைத்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். பயப்படாதே, கொல்லு, கொலை செய். முழு உணர்வோடு எவரும் கொல்லப்படுவதில்லை, எவரும் இறப்பதில்லை என்ற முழு அறிதலோடு. அர்ஜுனன் உணர்வற்ற நிலையில் மிகச் சுலபமாக எதிரிகளை கொன்று விடுவான். அவன் வெறி பிடித்து அதன் உன்மத்தம் பிடித்த நிலையில் கொன்றுவிட முடியும். அது சுலபம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், கவனமாயிரு, முழு உணர்வோடு இரு. தெய்வீகத்தின் கைகளில் வெறும் கருவியாக இரு. மேலும் எவரும் கொல்லப்படுவதில்லை, எவரும் கொல்லப்பட முடியாது என்பதை நன்றாக அறிந்திரு. உள்ளிருப்பு அழிவில்லாதது, என்றும் இருப்பது. எனவே நீ வெறும் வடிவங்களையே அழிக்கிறாய், அந்த வடிவங்களுக்கு பின்னால் இருப்பதை அல்ல. எனவே வடிவங்களை அழி. அர்ஜுனன் இவ்வளவு தியானத்தன்மையோடு விழிப்புணர்வில் இருந்தால் அப்போது அங்கு எந்த வன்முறையும் இல்லை, எவரும் கொல்லப்படவில்லை, எந்த பாவமும் செய்யப்படவில்லை. நான் நாகார்ஜுனாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். இந்தியா உருவாக்கிய மாபெரும் ஞானிகளில் ஒருவர் நாகார்ஜுனா. புத்தர், மகாவீரர், கிருஷ்ணர் ஆகியோரை ஒத்தவர். மேலும் நாகார்ஜுனா மிகவும் அரிய மேதை. உண்மையில் அறிவாளிகள் மட்டத்தில் முழு உலகத்திலும் அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட கூர்மையான ஊடுருவும் அறிவு அரிதாகவே நிகழ்கிறது. அவர் ஒரு நகரத்தை கடந்து கொண்டிருந்தார், ஒரு தலைநகரம் அது. மேலும் அவர் எப்பொழுதும் நிர்வாணமாகவே இருந்து வந்தார். அந்த ராஜ்யத்தின் அரசி அவரை நம்புபவள், பின்பற்றுபவள், மேலும் அவரை நேசிப்பவள், ஒரு பக்தை. எனவே
நாகார்ஜுனா உணவு கேட்க அரண்மனைக்கு வந்தார். அவரிடம் ஒரு மரத்தாலான பிச்சை பாத்திரம் இருந்தது. அரசி சொன்னாள், இந்த பிச்சை பாத்திரத்தை எனக்கு கொடுங்கள். நான் அதை ஒரு பரிசாக போற்றி பாதுகாப்பேன். மேலும் நான் உங்களுக்கு வேறொன்று செய்து வைத்துள்ளேன். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நாகார்ஜுனா சொன்னார், சரி. அந்த ஒன்று தங்கத்தால் ஆனது. மேலும் பல அபூர்வ கற்கள் அதில் பதிக்கப்பட்டிருந்தது. அது மிகவும் மதிப்புமிக்கது. நாகார்ஜுனா எதுவும் சொல்லவில்லை. சாதாரணமாக எந்த சந்நியாசியும் அதை கொள்ள மாட்டார். அவர் சொல்வார், நான் தங்கத்தை தொடமாட்டேன். ஆனால் நாகார்ஜுனா அதை எடுத்துக்கொண்டார். தங்கம் உண்மையில் வெறும் களிமண் தான் என்றால் பிறகு எதற்கு வித்தியாசம் பார்க்க வேண்டும்? அவர் அதை கொண்டார். அரசி கூட இதை நன்றாக உணரவில்லை. அவள் நினைத்தாள், ஏன்? அவர் முடியாது என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய துறவி! ஏன் அவர் நிர்வாணமாக வாழும் பொழுது, துணிகள் கூட இல்லாமல் இருக்கும் போது, எந்த உடைமையும் வைத்து கொள்ளாத போது இவ்வளவு மதிப்புள்ளதை ஏன் கொண்டார்? ஏன் அதை மறுக்கவில்லை? நாகார்ஜுனா அதை மறுத்திருந்தால் அரசி வலியுறுத்தி இருப்பாள், பணிந்து வேண்டியிருப்பாள். ஆனால் அப்போது அவள் நன்றாக உணர்ந்திருப்பாள். நாகார்ஜுனா அதை கொண்டு போய்விட்டார். அவர் நகரத்தினூடே நடந்து செல்வதை ஒரு திருடன் பார்த்தான். அந்த திருடன் நினைத்தான், இந்த மனிதனால் இந்த பிச்சை பாத்திரத்தை காப்பாற்றி வைக்க முடியாது. யாரோ ஒருவன் இதை கண்டிப்பாக திருடி விடுவான். இப்படி நிர்வாணமாய் இருந்து கொண்டு இதை எப்படி இவன் பாதுகாப்பான்? எனவே திருடன் பின்தொடர்ந்தான். அவன் நாகார்ஜுனாவை பின்பற்றினான். நாகார்ஜுனா அந்த நகரத்திற்கு வெளியே உள்ள ஒரு பழைய மடாலயத்தில் தங்கியிருந்தார், தனியாக. அந்த மடாலயம் வெறும் இடிபாடுகளாய் கிடந்தது. அவர் உள்ளே சென்றார். அவர் ஒரு ஆளின் காலடி சப்தத்தை கேட்டார். ஆனால் பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. ஏனெனில் அவர் நினைத்துக்கு கொண்டார், அவன் கண்டிப்பாக இந்த பிச்சை பாத்திரத்திற்காக வந்தவனாய் இருக்க வேண்டும், எனக்காக அல்ல. ஏனெனில் யார் வருவார்கள்? இந்த பாழடைந்த மடாலயத்திற்கு என்னை பின்பற்றி எப்போதும் யாரும் வந்ததில்லை. அவர் உள்ளே சென்றார். அந்த திருடன் ஒரு சுவரின் பின்னால் நின்றவாறு காத்திருந்தான். நாகார்ஜுனா அவன் வெளியில் காத்திருப்பதை பார்த்துவிட்டு பிச்சை பாத்திரத்தை வெளியே வீசி எறிந்தார். அந்த திருடனால் புரிந்து கொள்ள முடியவில்லை, என்ன விதமான மனிதன் இவன்? நிர்வாணமாயிருக்கிறான். இவ்வளவு அரிய பொருளுடன் இருந்தான். இப்பொழுது அதை வெளியே வீசிவிட்டான். எனவே அவன் நாகார்ஜுனாவிடம் கேட்டான், தயவு செய்து நான் உள்ளே வரலாமா? நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நாகார்ஜுனா சொன்னார், நான் அந்த பாத்திரத்தை வெளியே வீசியதே நீ உள்ளே வருவதற்காகத்தான். நீ உள்ளே வருவதற்கு உதவத்தான். ஏனெனில் நான் இப்போது எனது மதிய குட்டி தூக்கம் தூங்கப் போகிறேன். நீ இந்த பிச்சை பாத்திரத்திற்காகத்தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் நான் தூங்கிய பின் உன்னை சந்திக்க முடியாமல் போய்விடும். எனவே உள்ளே வா. அந்த திருடன் உள்ளே வந்தான். அவன் சொன்னான், எவ்வளவு அரிய பொருள், அதை வெளியே எறிந்து விட்டீர்களே, ஏன்? மேலும் நீங்கள் பெரிய மகான். உங்கள் முன் என்னால் பொய் சொல்ல முடியாது. நான் ஒரு திருடன். மீனன்னே, நாகார்ஜுனா சொன்னார், கவலைப்படாதே, எல்லோரும் திருடர்கள்தான். நீ போய்கொண்டே இரு. இது போன்ற தேவையற்ற விஷயங்களுக்காக எல்லாம் நேரத்தை வீணடிக்காதே. அந்த திருடன் சொன்னான், சில நேரங்களில் உங்களை போன்றவர்களை பார்க்கும் பொழுது இந்த நிலையை எப்படி அடைவது என்று அறிந்து கொள்ளும் ஆசை என் மனத்திற்கும் வருகிறது. ஆனால் நான் பிரார்த்திக்கிறேன். நான் எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். அதாவது என்றாவது ஒரு நாள் நானும் இவ்வளவு அரிய பொருளை வீசி எறியக்கூடியவனாக மாறுவேன். ஏதாவது எனக்கு கற்றுக்கொடுங்கள். நான் பல மகான்களிடம் போவதுண்டு. மேலும் நான் ஒரு பிரபலமான திருடன். எனவே எல்லோருக்கும் என்னைத்தான் தெரியும்.
அவர்கள் சொல்கிறார்கள், முதலில் உனது தொழிலை, வேலையை விடு, அதன் பிறகே நீ தியானத்தில் முன்னேற முடியும். இது எனக்கு சாத்தியமில்லை, நான் இதை விட முடியாது, எனவே நான் தியானத்தை கடைபிடிக்க முடியாது. நாகார்ஜுனா கூறினார், யாராவது ஒருவர் உன்னிடம் முதலில் திருட்டை விடு, அதன் பிறகு தியானத்தை கடைப்பிடி என்று சொன்னால், அப்போது அவருக்கு தியானத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஏனெனில் தியானத்திற்கும் திருட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதையே தொடர்ந்து செய். நான் உனக்கு ஒரு யுக்தியை கொடுக்கிறேன், நீ அதை பயிற்சி செய். அந்த திருடன் சொன்னான், இப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் போல தெரிகிறது. நான் எனது தொழிலை தொடர்ந்து செய்யலாம் அல்லவா? எனவே என்ன யுக்தி? உடனே எனக்கு சொல்லுங்கள். நாகார்ஜுனா சொன்னார், நீ உணர்வோடு இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு. நீ எதையாவது திருட செல்லும் பொழுது முழு உணர்வோடும் அதை பற்றிய விழிப்புணர்வோடும் இரு. நீ ஏதாவது ஒரு வீட்டினுள் திருடப் போகும் பொழுது முழு உணர்வோடு இரு. நீ பணப்பெட்டியை உடைக்கும் பொழுது முழு உணர்வோடு இருக்கு. நீ பணப்பெட்டியிலிருந்து எதையாவது எடுக்கும் பொழுது முழு உணர்வோடு இரு. அதை உணர்வோடு செய். நீ என்ன செய்கிறாய் என்பதில் எனக்கு அக்கறை இல்லை. மேலும் 15 நாட்களுக்கு பிறகு வா. ஆனால் நீ பயிற்சி செய்யவில்லை என்றால் வராதே. 15 நாட்களுக்கு பயிற்சி செய். நீ எவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாயோ அவைகளை தொடர்ந்து செய். ஆனால் அவைகளை முழு உணர்வோடு செய். 3வது நாள் அந்த திருடன் திரும்பி வந்து சொன்னான், 15 நாட்கள் என்பது மிகவும் அதிகம். மேலும் நீங்கள் மிகவும் தந்திரமான ஆள். நான் முழு உணர்வோடு இருக்கும் பொழுது என்னால் திருட முடிவதில்லை. இப்படி ஒரு யுக்தியை எனக்கு கொடுத்து விட்டீர்கள். கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து நான் அரண்மனைக்கு திருடச் சென்றேன். நான் கஜானாவை அடைந்தேன். நான் அதை திறந்தேன். அரிதான பொருள்கள் என் முன் இருந்தன. ஆனால் அப்போது நான் முழு உணர்வை அடைந்தேன். மேலும் நான் முழு உணர்வை அடைந்த கணமே நான் புத்தரின் சிலையைப் போலாகிவிட்டேன். என்னால் மேற்கொண்டு தொடர முடியவில்லை. எனது கைகள் அசைய மறுத்துவிட்டன. மேலும் அந்த முழு கஜானாவும் பயனற்றதாக தெரிந்தது. எனவே நான் திரும்ப திரும்ப முயற்சி செய்தேன். நான் என்ன செய்வது? மேலும் நீங்கள் என்னிடம் தொழிலை விட வேண்டிய தேவையில்லை என்று கூறினீர்கள். ஆனால் உங்களது முறையிலேயே அது அடங்கியிருக்கும் போலத்து தெரிகிறது. நாகார்ஜுனா சொன்னார், மறுபடியும் என்னிடம் வராதே. இப்பொழுது நீதான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நீ தொடர்ந்து திருட விரும்பினால் தியானத்தை மறந்துவிடு. நீ தியானத்தை விரும்பினால் அப்பொழுது திருட்டை மறந்துவிடு. நீயே எடுத்துக்கொள். அந்த திருடன் சொன்னான், நீங்கள் என்னை சங்கடத்தில் மாட்டி வைத்து விட்டீர்கள். இந்த கடந்த 3 நாட்களாக நான் உயிர் துடிப்போடு இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். மேலும் அரண்மனையிலிருந்து எதையும் எடுக்காமல் திரும்பி வந்தபொழுது முதல் தடவையாக நான் ஒரு முழு சுதந்திரம் உள்ளவனாக, ஒரு திருடனாய் இல்லாமல் என்னை உணர்ந்தேன். இந்த 3 தினங்களும் பேரானந்தமாயிருந்தன. எனவே இப்பொழுது என்னால் தியானத்தை விட முடியாது. நீங்கள் தந்திரம் செய்து விட்டீர்கள். இப்போது எனக்கு தீட்சை கொடுத்து உங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் முயற்சி செய்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. 3 நாட்களே போதும். பொருள் எதுவாயிருந்தாலும் நீ உணர்வோடு இருந்தால் அது தியானமாகிவிடும். அடையாளம் கொள்வதை உணர்வோடு முயற்சி செய், அது தியானமாக மாறிவிடும். உணர்வற்ற நிலையில் அது ஒரு பெரும் பாவம். நீங்கள் எல்லோரும் பலவற்றோடு அடையாளம் கொண்டிருந்திருக்கிறீர்கள். இது என்னுடையது, அது என்னுடையது. நீ அடையாளம் கொண்டிருக்கிறாய். இது என்னுடைய நாடு, இது என்னுடைய தேசம், இது என்னுடைய தேசிய கொடி.
யாராவது ஒருவர் உனது நாட்டின் தேசிய கொடியை வீசி எறிந்தால் நீ கோபப்படுகிறாய். அவன் என்ன செய்கிறான்? உனக்கு எந்த நாடும் இல்லை, மேலும் எல்லா தேசிய கொடிகளும் புனைகதைகளே. அவற்றை விளையாட்டாக எடுத்துக்கொள்வது நல்லது. குழந்தைகள் செய்வது போல அவைகள் விளையாட்டு பொம்மைகள். ஆனால் நீ அவற்றிற்காக கொலை செய்யப்படுகிறாய். மேலும் ஒரு தேசிய கொடியை அவமானப்படுத்துவதால் நாடுகள் அழிக்கப்படுகின்றன, புதிய நாடுகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் அது ஒரு வெறும் துண்டு துணி. என்ன நடக்கிறது? நீ அதோடு அடையாளம் கொள்கிறாய். இந்த அடையாளம் கொள்ளல் உணர்வற்றது. உணர்வற்ற தன்மைதான் பாவம். இன்று இது போதும்.